வணக்கம், முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னோடனே நீங்கள் பெரிய டெக்னிக்கல், இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ப்ரைஸ் ஆக்ஷன்றது வெரி வெரி சிம்பிள். அதை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும், அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, ப்ரைஸ் ஆக்ஷன்னா கேண்டில் ஸ்டிக்ஸில் என்ன மாதிரி நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 3 மெத்தட் என்னென்னா, ஒன்று ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரெடிக்ஷன் மெத்தடு, அடுத்தது மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது, அடுத்தது இது ரெண்டுத்துக்குமே காமனான விஷயம் ப்ராபபிலிட்டி. இது மூணுத்தையுமே இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ப்ரெடிக்ஷன் பண்ணுறது எப்படி, அதை தொடர்ந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ப்ரெடிக்ஷனும் பண்ணுவோம், மார்க்கெட்டையும் ஃபாலோ பண்ணுவோம், அதில் ப்ராபபிலிட்டியும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இது மூணுத்தையுமே நம்மளுடைய ட்ரேடிங்கில் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரெடிக்ஷன்றது மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்றதை கண்டுபிடிச்சி முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிக்கிறது. ரெண்டாவது, ஏறுமா இறங்குமான்னு கண்டுபிடிக்கிறத விட மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை ஃபாலோ பண்ணுறது. ஓகே, நம்ம அதையும் கண்டுபிடிச்சிக்குவோம். கண்டுபிடிச்சிட்டு மார்க்கெட்டை எந்த இடத்துல கரெக்டான டயத்தில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்தது, இதில் ப்ராபபிலிட்டியும் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் கண்டுபிடிச்சாலும் 100% நமக்கு மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மேபி மார்க்கெட் இறங்கலாம் அல்லது ஏறலாம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டியும் அப்ளை பண்ணுவோம். ஓகே, அந்த ப்ராபபிலிட்டிக்கு நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம், அதை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்ற வார்த்தைக்கான உண்மையான தமிழ் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை நகர்வு. ஓகே, விலை நகர்வு அல்லது விலை நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா என்னன்ற பேசிக் இன்ஃபர்மேஷன் இங்கே பாருங்கள். இப்போது உங்களுடைய நண்பர் இந்த இடத்துல இருக்கிறாரு. ஓகே, இந்த இடத்துல டீ ஷாப் இருக்குது, இந்த இடத்துல டீ ஷாப் இருக்குது, இந்த இடத்துல பேக்கரி இருக்குது. இது நான் நார்மலாக நம்ம ட்ரைனிங்கில் கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆல்ரெடி நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். டீ ஷாப் இருக்குது, இந்த டீ ஷாப்பை தாண்டோன்னு இந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது. இப்போது இது உங்கள் ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, இங்கே இருந்து நீங்களும் இங்கே இருக்கீங்க. இந்த இடத்துல பேக்கரி இருக்குது, இந்த இடத்துல டீ ஷாப் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது. உங்கள் நண்பர் என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கார், இங்கே இருந்து இப்படி நகர்ந்து போகிறார். இப்படி நகர்ந்து போனவுடனே இப்போ நீங்கள் உங்கள் நண்பர் எங்கே போகிறாருன்னு சொல்லுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இங்கே இருக்கார், இங்கேருந்து நகர்ந்து இப்படி போகிறாரு. ஸோ இப்போ அவர் எங்கே போகிறாரு, நீங்கள் இமீடியட்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? 2 செகண்ட்ஸு. ஓகே, முடிஞ்சிருச்சிங்களா? இப்போ நீங்கள் கண்டிப்பாக டீ ஷாப்புன்னு தான் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா அவர் டீ ஷாப்புக்கு இப்படி தான் போகிறாரு, இந்த டேரெக்ஷனில் போனால் அவர் டீ ஷாப்புன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. ஆனால் அவர் கண்டிப்பாக டீ ஷாப் தான் போவாருன்னா அது கிடையாது. உங்கள் ப்ரெடிக்ஷன் டீ ஷாப் தான் இருக்குது. அவர் இவ்வளோ தூரம் போயிட்டுச்சா, நம்ம பேக்கரிக்கு பதில் மறந்து போய் டீ ஷாப் இந்த பக்கம் வரமேன்னு சொல்லிட்டு ரிட்டன் போயிட்டு திருப்பி இப்படி வரலாம். ஓகே, அவர் எப்போ ரிட்டன் ஆக போகிறாருன்னு உங்களுக்கு தெரியாது. தப்பாக கூட அவர் போயிருக்கலாம். ஓகே, இல்லை சும்மா அப்படி நடந்து போயிட்டு திருப்பி கூட ரிட்டன் வந்திருக்கலாம். ஆனால் இப்படி இந்த டேரெக்ஷனில் போனோடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுடைய நண்பர் டீ ஷாப்புக்கு தான் போகிறாரு அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. ஏன் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த டேரெக்ஷனில் அவர் போகிறனால இப்போ இந்த டேரெக்ஷனில் போனால் வேறு என்ன வேலை இருக்கும் அவருக்கு, இங்கே தான் போய் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ டீ ஷாப்பையும் தாண்டிட்டார், டீ ஷாப்பையும் தாண்டி இப்படி போகிறாரு. அப்போ நீங்கள் அடுத்தது எங்கே போகிறாருன்னு நினைப்பீங்க, அவர் ஹோட்டலுக்கு போகிறாருன்னு தான் நினைப்பீங்க இல்லையா? ஏன் ஹோட்டலுக்கு, அவர் இங்கேருந்து ஹோட்டலுக்கு போகல, டீ ஷாப்லேருந்து டீ குடிச்சிட்டு சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு கூட திருப்பி அவர் வந்துடலாம், இல்லை கொஞ்சம் தூரம் நடந்துட்டு கூட வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறாருன்னு ஏன் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டேரெக்ஷனில் போனால் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இங்கே தான் போய் ஆகணுன்றது தான் ப்ரெடிக்ஷன். நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க 90% அவர் போனால் டீ ஷாப்புக்கு தான் போகணும். 10% அவர் சும்மா வாக்கிங் போனாலும் இல்லை ரிட்டர்ன் வந்தாலும் அது ஒரு 10% தான் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன, டீ ஷாப்புக்கு போகிறாருன்றது தான் ப்ரெடிக்ஷன். அப்போ நீங்கள் எதை வச்சு டீ ஷாப் போகிறாருன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நண்பருடைய நகர்வு, அவர் எந்த பக்கம் நகர்றாரோ, இப்படி நகர்ந்து போகிறாரு, அதை வச்சு நீங்கள் அவர் டீ ஷாப் போகிறாருன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதே தான் ப்ரைஸ். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா இது உங்கள் நண்பருடைய நகர்வு, உங்கள் ஃப்ரெண்டுடைய ஆக்ஷன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸுடைய ஆக்ஷன். ப்ரைஸ் என்ன ஆகுது, இந்த இடத்துல 100 ரூபா இருக்குது ஸ்டாக்குடைய ப்ரைஸு. ஓகே, இந்த இடத்துல இருங்க, இந்த இடத்துல 100 ரூபா இருக்குது ஸ்டாக்குடைய ப்ரைஸ், இந்த இடம். ஓகே, இந்த இடத்துல 110 ரூபா டார்கெட் இருக்குது, 110 ரூபா. இந்த இடத்துல 90 ரூபா ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல 120 ரூபா அடுத்த லெவல் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஸ்டாக்கு 100 ரூபாயிலேருந்து இப்படி மேலே ஏறிச்சுன்னா அடுத்து அது எங்கே போகும், இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ் 2. ஓகே, அப்போ இந்த ப்ரைஸ் 100 ரூபாயிலேருந்து மேலே ஏறி போகுதுன்னா உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன, அது 90 ரூபாய்க்கு போகுதா இல்லை 110 ரூபா கிட்ட போகுதா? 110 ரூபா கிட்ட தான் போகுது. ஸோ 110 ரூபான்றது என்னது, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் எந்த இடத்துல போய் டச் பண்ணிட்டு வந்திருக்கோ
அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் வந்து இப்போ இங்கே தொட போகுது. ஸோ விலையுடைய நகர்வு எந்த பக்கம் இருக்குது, 100 ரூபாயிலேருந்து அது 110 ரூபாயை நோக்கி மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சதுன்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸை நோக்கி அது நகர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது அடுத்து அதனுடைய கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்டை நோக்கி அந்த ஸ்டாக் நகர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அடுத்த ப்ரெடிக்ஷன் என்ன, நமக்கு இங்கேருந்து இப்படி மேல் நோக்கி நகருதுன்னா இந்த ஸ்டாக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி தொட போகுதுன்றது ப்ரெடிக்ஷன். ஓகே, இன்னும் இந்த ப்ரெடிக்ஷனுக்கு இன்னும் நிறைய கன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ வந்து நிதானமாக கேளுங்க, புரியலன்னா 2வது தடவை ப்ளே பண்ணி கேளுங்க, அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஸோ இப்போ இந்த விலை நகர்வதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதை பார்க்குறோம், ப்ரைஸை மட்டும்தான் பார்க்குறோம். ஓகேங்களா?